अस्सलामुअलैकुम वेलकम टू लिया சமையல். இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதாவது அந்த பாக்கெட்டில் எவ்வளோ நிமிஷம் குக் பண்ண சொல்லியிருக்காங்களோ அவ்வளோ நிமிஷம் குக் பண்ணோம், இல்லை 7 to 9 மினிட் வந்து குக் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் நான் 3 கப் அளவு பாஸ்தா நெய் சேர்க்குறேன். இது கூட வந்து உப்பு சேர்த்துங்க. எதுக்காக நம்ம வந்து இப்போ உப்பு சேர்க்குறேன்னா அந்த பாஸ்தாவில் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு நல்லா பிடிக்கும். அதுக்காண்டி இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது 7 மினிட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணும் போது பாஸ்தா வந்து வேகலை, அப்படியே இருக்குது. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண போகிறோம். எப்போதுமே அந்த பாக்கெட்டில் போட்டுறபடி நம்ம வந்து குக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கும், கரெக்டான பதமாக இருக்கும் அது. இப்போ பாருங்கள் 9 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாஸ்தா வந்து நல்லா மலர்ந்து நல்லா வெந்திருக்கு. கட் பண்ணும் போது டக்குன்னு வந்து கட் ஆகுது. இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பதமாக இருக்குது. இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு பாஸ்தாவை மட்டும் எடுத்துங்க. இது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்து நீங்கள் கிளறி விடுங்க. எதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம்னா ஆயில் சேர்க்காமல் இருக்கும்போது இது வந்து ஹீட் வந்து குறைஞ்சி நம்மளுக்கு வந்து ஜில்லுண்டு ஆகும்ல, அப்போ வந்து ஒன்றோட ஒன்று பாஸ்தா ஒட்டிக்கும். அது ஒட்டாமல் இருக்கதான் நம்ம வந்து ஆயில் சேர்க்குறோம் இன்றைக்கி. இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துங்க. இது கூட நான் பெரிய பூண்டோட 4 பல் பூண்டோட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட வந்து வதக்குங்க லைட்டாக. இந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் லைட்டாக வதக்குங்க. நான் இன்றைக்கி என்ன வெஜிடபிள் போட போகிறேன்னா கொடமிளகா, கேரட்டு, அப்புறம் வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்குல்ல, நான் வந்து அது போட போகிறேன். இந்த 3மே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து போட்டுங்க. இதை வந்து லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப குக் பண்ணணும்னு தேவையில்லை. லைட்டாக அது வெந்து நம்ம வாயில் வந்து அது வந்து தட்டுப்படணும். ரொம்ப வந்து அது வெந்துடுச்சுன்னா அது வந்து இந்த டிஷ்க்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பாதி வெந்திருந்தால் போதும்ல, அந்த அளவுக்கு போதும் நம்மளுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. இது இப்போ வதங்கிடுச்சு. இதை வந்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே பாத்திரம் இருக்கட்டும். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எனக்கு பட்டர் நான் போடுறேன். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். அப்படி வீட்டில் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. நான் கார்ன்ஃப்ளவர் மாவுலேயும் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒயிட் சாஸுங்கும் போது நம்ம வந்து மைதா மாவு தான் சேர்க்கணும். இந்த பட்டரும் மாவும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து இதை வந்து கலக்கி விடுங்க, அதாவது கிண்டுங்க. ஒரு நிமிஷம் வந்து இதை வந்து இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து கிண்டி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஊற்றி கிண்டும் போது தான் அந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கரையும். அதாவது அந்த மைதா மாவும் அந்த பட்டர் சேர்த்துருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி கரைஞ்சி வரும்.
இது ரொம்ப ஈஸி தான். ஒயிட் சாஸ் பாஸ்தானா நம்ம பெரிய வேலை எப்படி செய்கிறோமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்ட கிண்ட அந்த சாஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த சாஸ் வந்து திக்காகிறது தெரியும். நான் இது கூட இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் துருக்கின சீஸ் சேர்க்குறேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக வரணுங்கிறதுக்காண்டி நான் இன்றைக்கி சீஸ் சேர்க்குறேன். சீஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம சீஸ் போடணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நான் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் நான் இன்றைக்கி சேர்க்குறேன். வீட்டில் இருந்துச்சுன்னு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது நம்ம பாஸ்தா வந்து ஆட் பண்ண போகிறோம் இது கூட. இப்போது அந்த ஒயிட் சாஸும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து கிளறி விடுங்க நல்லா. இப்போ இது கூட நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். இதையும் இப்போ கிளறி விடுங்க நல்லா. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்க்குறேன். இன்றைக்கி எனக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறதுனால நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இதை கிளறி விட்டு ஒரு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. பார்க்கும் போதே ரொம்ப க்ரீமியாக சூப்பராக இருக்குது நம்மளுக்கு. அதுமாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.